அண்மை செய்தி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படும் என்ற அறிவிப்பு நேற்று வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்தின் அறிவிப்பிற்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாமக அன்பு அதில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவரின் பெயரிலான பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடமா, முதலில் பாடுவதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கும் 33வது பட்டமளிப்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம், பிறகு தேசிய கீதம், அதாவது தேசிய பாடலும், அதனை அடுத்து ஜனகணமன தேசிய கீதமும், பிறகு 3ஆவதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்படும் என்று அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சந்திரசேகர் நேற்று தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசே வழிகாட்டுதல்களை வழங்கிய பிறகும் தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளுவது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் துணைவேந்தர் இது குறித்து பேசியிருக்கின்றார். இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், குடியரசுத் தலைவர், ஆளுநர் பங்கேற்கக்கூடிய மாநில அரசு விழாக்களில் முதலில் தேசிய பாடல், 2ஆவதாக தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. கடந்த மே 10ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற தமிழக அரசு பதவியேற்பு விழாவில் கூட முதலில் தேசிய பாடல், பிறகு தேசிய கீதம் ஆகியவற்றுக்கு அடுத்து 3ஆவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வரிசை முறைக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்ததை அன்புமணி நினைவு கூர்ந்து குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து உள்துறை அமைச்சகம் கடந்த ஜூலை 9ஆம் தேதி பிறப்பித்த ஆணையில் மாநில பாடல்கள் பாடப்பட்டு விழாக்களில் அதுதான் முதலில் பாடப்பட வேண்டும், அதன் பின் தேசிய பாடல், 3ஆவதாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆனால் அதையும் மீறி வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலைத்தான் முதலில் பாட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை கட்டாயப்படுத்துவது அப்பட்டமான அதிகார வெளிப்பாடு என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். நீராறும் கடலெடுத்த என்று தொடங்கக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதியவரே மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள்தான். அவரது பெயரில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இப்படி தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள 33வது பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும், அதனை பல்கலைக்கழகமும் தமிழக அரசும் உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.